ஜூன் 24 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்த்தி குடும்பத்துல இருக்கிற எல்லாரையுமே வீட்டுக்கு அனுப்பிட்டு கார்த்தி கூட நாமளே துணையா இருக்கலாம் அப்படின்னு ரம்யா பிளான் பண்றாங்க. ஆனா கார்த்திக்குடைய குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே அபிராமிக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் யாரும் நாங்க வீட்டுக்கு போக மாட்டோம் அப்படின்னு வீட்லயே இருக்கிறாங்க. அதனால தீபா ரம்யாவை வீட்டுக்கு போக சொல்றாங்க. மறுநாள் காலையில தீபாவா ரம்யா ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ணி தனியா கூட்டிட்டு போறாங்க. நீ சொன்ன அந்த சாமியாரை நான் கூட்டிட்டு வந்துட்டேன். அவரை நீ நேரில் பார்த்து பேசினா உங்க அத்தையோடைய உயிரை காப்பாத்துறதுக்கு உதவியா இருக்கும். அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொன்னா கூட நம்ம அதை செஞ்சாரலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிடி நான் வந்தாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையுமே சொல்லாம தீபா பாட்டுக்கு ரம்யா கூட வந்தாடுறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சாமி, இவ்வளோ தூரம் எனக்காக வந்திருக்கிறீங்க. நான் தான் உங்கள் இடத்துல சந்திக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் எனக்காக இவ்வளோ தூரம் ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருக்கிறீங்க. எங்கள் அத்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது. எங்கள் குடும்பத்தில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாத்தையுமே சரி பண்ணணும்னா ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் குடும்பத்து மேலே நிறைய திருஷ்டி பட்டிருக்குதுமா. அதனால தான் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கா இப்படி பாதிப்பை ஏற்படுத்திகிட்டே இருக்குது. அதை சீக்கிரமாகவே சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 3 பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு ஆகணும். அதுவும் அந்த பரிகாரத்தை வெளியே சொல்லவும் கூடாது. யாரோட துணையும் இல்லாமல் நீங்களே தனியாக இருந்து தான் அந்த பரிகாரத்தை செய்யணும். அப்போ தான் அதோட பலன் சீக்கிரமாகவே கிடைக்கும். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான பலன் ரொம்பவே கம்மியாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எனக்கு என் அத்தையோடைய உயிரை காப்பாற்றணும். அதுக்கு என் உயிரை பணைய வச்சு நான் என்ன பரிகாரம் வேணும்னாலும் சொல்லுவேன். தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போதான் ரம்யா பார்க்குறாங்க. நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அதை அப்படியே அவர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரம்யா ஏற்பாடு பண்ணினா அந்த போலீஸ் சாமியாரும் ரம்யா சொன்ன மாதிரியே 3 பரிகாரத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உன் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா கோவிலில் 108 தரக்க அங்க பிரதேசனம் பண்ணணும். உன் புருஷனை விட்டு தூரமாக விலகி போய் 1 மாதத்துக்குனாது நீ கோவிலில் அங்கே வர்ற பக்தர்களுக்காக இருக்கட்டும், அந்த கோவிலில் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே நீ பணிவிடை செய்யணும். ஆனால் நீ உன் புருஷனை விட்டு விலகி போகிறது அவர்கிட்ட கூட நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீ இந்த இடத்துல தான் இருக்கிற, நான் இந்த ஒரு பரிகாரத்தை செய்கிறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு யாருக்கிட்டேயுமே சொல்லிக்க கூடாது. உங்கள் குடும்பமாக இருக்கட்டும், இல்லை உன் புருஷனோட குடும்பமாக இருக்கட்டும், யாருக்கிட்டேயுமே ஃபோனில் கூட சொல்லக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க சாமியார். ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சிட்றேன். நான் இப்போவே கோவிலுக்கு போயிடுறேன். தயவு செஞ்சு எங்கள் அத்தை உயிர் பிழைச்சி வரணும். அப்போ தான் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நடக்கணும்னா உடனே நீ இப்போவே அந்த பரிகாரங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு ஆகணும். அதனால் நீ இப்போவே கிளம்புறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க ஐயா, நீங்கள் சொன்னால் நான் முடியாதுன்னு சொல்லுவேன்னா நான் இப்போவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா பரிகாரம் செய்கிறதுக்கு வீட்டில் இருக்கிற யாருக்கிட்டையுமே எந்த ஒரு தகவலுமே சொல்லாமல் சீக்கிரட்டாக கிளம்பிடுறாங்க. அப்பாடி இவ்வளோ ஒரு வழியாக வீட்டை விட்டு அனுப்பியாச்சு. இதுக்கப்புறமா கார்த்தி கூட நெருக்கமாகி அவள் கழட்டி வச்ச அந்த தாலியை நம்ம கழுத்தில் ஏறுற மாதிரி ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு ரம்யா யோசிக்கிறாங்க.